பார்த்தோம், பாட்டு எல்லாம் கேட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேசுவார் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஆண்டவருடைய, அதாவது கடவுளுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுவார். அதை நம்ம கேட்க முடியும். அவருடைய வார்த்தைகள் மூலமா அவர் பேசுவார் பார்த்துக்கோங்க. நமக்கு எல்லாரும் அறிமுகமான அண்ணன் தான் வருவாங்க இப்போ பேசுறதுக்கு. எப்பவுமே அந்த வார்த்தையை கடவுள் பேசுவாரா, கேட்குமா அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல, நிச்சயமா அவர் பேசுவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசுவார். அப்பாத்திரனை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அண்ணன் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டதும், ஆண்டவருக்குள்ள வளர்ந்ததும், அவர் குடும்பத்தை மொத்தத்தையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த விதங்கள்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில செஞ்ச அற்புதமான விஷயங்கள். ரொம்ப தெளிவா சில காரியங்களை பேசுவாங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையை தருவதிலே அவருக்கு நிகர் அவர் தான். ஸோ அவர் வந்து தருவார் அப்படின்னு நம்புறேன். அண்ணன் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கிறேன். தேவன் தானே நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சகலத்தை இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுக்கு நம்ம எல்லாத்தையும் தெரிவித்து செலுத்துகிறோம். இயேசுரட்சகர் மூலமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கொண்டாட்டங்களுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்த சபைக்காக, சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிஜமா ஒரு மனிதனுடைய பூமியில மனிதனாக பிறந்த ஒருத்தருடைய பிறப்பை இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் கொண்டாடும் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பாக மட்டுமே இருக்க முடியும். பாடல் பாடினது போல உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உள்ள அந்த வரலாற்றை அவருடைய பிறப்பு இரண்டாக பிரித்து இருக்கிறது. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்று. நான் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் இதனுடைய வார்த்தை பேசி சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஸோ நிறைய இடங்கள்ல நான் பிறந்து வந்ததெல்லாம் திருநெல்வேலி பாளையங்கோட்டைங்கிற இடத்துல வந்து காலேஜ் படித்தேன். அந்த எந்த புக்கில் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே வசனமாக தான் இருக்கும். ஸோ நான் கல்லூரியெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணமெல்லாம் முடிந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியலனாலும் கூட அந்த வசனங்கள் நிறைய நேரங்களில் நிறைய சோர்களில் வேத வசனங்களை எழுதி போட்டிருப்பாங்க. அது என்னோட விஷயமா பேசி இருக்குது. ஸோ அவரை குறித்த ஒரு தேடுதல் எனக்கு அப்போது இருந்தது. நிச்சயமா இயேசு கிறிஸ்துனா யாரு, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு உண்டு. ஆனால் அன்னைக்கு எனக்கு அதுக்கான விடை தெரியாது. ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் வேதத்தை படித்த பிறகு, ஒவ்வொரு நாளிலும் புதிய வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு கொடுத்தார். ஸோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நம்ம ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் எத்தனை நன்மையானது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நிஜமா இந்த பூமியில மனிதன் ரொம்ப ரொம்ப சிறப்பா வாழ்வதற்கு மட்டும் இல்லை, நிறைய கேட்டா சொல்லுவாங்க, உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக மட்டும்தான் இயேசு வந்தாருங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா நம்முடைய பாவங்களை அவர் மூலமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் பரலோகம் செல்வதற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்காக மட்டுமே தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரா என்றால் நிச்சயமாக இல்லை. நான் போன வருஷம் இதே ஸ்டேஜில் ஒர்ஷிப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். முதல் மனுஷனாக இருந்த ஆதாம் வந்து எந்த பாவமுமே செய்யாமல் இருந்திருந்தா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நிச்சயமா வந்திருப்பார். நிறைய நேரங்களில் வேத வசனங்கள் மூலமா நாம தெரிஞ்சு கொள்றது என்னன்னா, மனுஷன் விழுந்து போகும் நிமித்தமாக, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த நிமித்தமாக மனிதனை மறுபடியும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் அப்படின்னு நிறைய போதகங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமா என்னன்னா, இப்போ ஒரு கொண்டாட்டங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு மைம் ஒன்று போட்டாங்க. ஸோ அதில் நிஜமா அவங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வந்து இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தில் மட்டும்தான் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடனே நம்மை ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக வேதம் சொல்லவில்லை. அவர் ஆக்சுவலி தேவன் வந்து தனிப்பட்ட நபர் தான். ஆனால் அவரை வந்து திரியேக தேவனாக
நமக்கு வேதம் வந்து அறிமுகப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ரீதியிலே தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. வேதங்கள் நிறைய இடங்கள்ல போதிக்கிற மாதிரி தேவன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு கடுமையானவரோ, நாம் பண்ற குற்றங்களுக்கு நியாய தீர்ப்பு மட்டும் வழங்குறவராரோ, இல்லை நம்மளை சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்புறவராக மட்டும்தான் நம்மளை வந்து தேவனை நம்ம பார்த்துருக்குறோம். அவரை பார்த்து நம்ம நிறைய வந்து பயந்துருக்கிறோம். நிச்சயமா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மோடு அவர் ஒரு பெரிய உறவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை வந்து பெரிய ஒரு நித்திய மகிழ்ச்சிகளாக கொண்டு செல்ல முடியும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சிக சரீரத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். ஸோ தேவனையும் அவர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் தெரிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அறிவது அப்படிங்கிறது, ஸோ அவரோடு உறவாடுவது, அவரோடு ஒரு நல்ல உறவிலே ஒரு ஐக்கியத்தில் இருப்பது தான் வந்து இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது நிச்சயமா பரலோகம் மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷம் ரொம்ப வித்தியாசமா தோணலாம், புதுசாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் இந்த சரியான விதத்துல தான் இந்த சுவிசேஷத்தை நம்ம அணுக வேண்டியதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ வெறும் பரலோகம் செல்வது மட்டுமே மண் குலத்திற்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கிடையாது. நீங்க இந்த பூமியில இருந்துட்டு நீங்க பரலோகம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீங்கன்னா எப்படியாவது பரலோகம் வந்துடுவீங்க, அதற்காக மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. நம்ம சொன்ன மாதிரியே இந்த பூமியில பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரும்படியாக தான் தேவன் விரும்பினார். பரலோகம்னு ஒன்று அவர் தனியா ஒரு இடத்துல இருக்குங்கிறத தாண்டி இந்த பூமியில மனுஷன் பரலோகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய பூமியில மனுஷன் வாழணும் அப்படிங்கிறத தேவன் விரும்பினார். மொத்தம் 6:10 படிங்க இருக்கீங்கன்னா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது ஆண்டவருடைய ஜெபம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் வந்து பரமண்டலங்களே, அதாவது பரலோகத்திலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா பூமியில அது செய்யப்படலை. ஆனா அது செய்யப்படணும் அப்படிங்கிறதுதான் ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார் அந்த இடத்துல. ஸோ தேவனுடைய நிஜமான நோக்கம் பூமியில நிறைவேற வேண்டும். பரலோகம் எப்படி பரலோகத்துல வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவன் விரும்புகிறாரு. ஸோ உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொன்னவர் அவருடைய சித்தம் இங்கே நிறைவேறணும் அப்படிங்கிறத அவருடைய ஜபத்தில் அவர் சொல்றாரு. ஸோ இதில் தேவனுடைய நோக்கங்கள் அனைத்தையுமே பூமியில நிறைவேறணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு மட்டும் வழி கிடையாது. அவரு இந்த பூமியில நம்ம நித்திய மகிழ்ச்சியா இருப்பதற்கும் அவர் வழியா இருக்கிறார். அதாவது பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவன் வந்து அவங்க 3 பேருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குது. அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அப்படி எப்பவுமே வாழ்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல இருக்கிறதா வந்து வேதம் நிஜமா சொல்லுது. நாம நினைக்கிற மாதிரி தனியா இருந்த ஒரு தேவன் வந்து அவருடைய சந்தோஷத்துக்காக மட்டும் வந்து நம்மளை உண்டாக்கல. நாம தேவனை ஆராதிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம்னா அதுவும் நிச்சயமா உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதற்காக மட்டும் இல்லை. ஸோ அவரோடு இணைந்து இந்த பூமியிலே வந்து ஒரு நல்ல ஒரு உறவில இருக்கும்படியாக, அவரோடு சேர்ந்து நாம கலிகூர்ந்து மகிழும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ இந்த நோக்கத்தோடு நாம பார்த்த தேவனை நாம அணுகணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற எந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. ஆக்சுவலி புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மார்க்கு 2லயுமே அந்த இது வரும். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நான் நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்ட்டு அவரிடத்துல கேட்குறான்.
அவர் சொல்றாரு, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால அதை எதையும் அது மேல அவனுடைய நம்பிக்கையும் அந்த ஐஸ்வர்யத்து மேல இருந்ததுனால அதை எதையும் விற்க முடியாம அவன் அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவனுக்கு அன்னைக்கு அது தெரியல. அவன்கிட்ட இருந்த ஐஸ்வர்யம், அவன்கிட்ட இருக்க ஆஸ்தி எல்லாத்தையும் விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட இருந்தா எல்லாமே இருக்கும், எல்லா மகிழ்ச்சியும் அவனுக்கு நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறத அவன் அது தெரியாம போனதுனால ஸோ அதை அவன் இழந்து போறான். அதனால அதுல வசனத்தை சொல்லப்பட்டிருக்கோம், ஊசியோடைய காதுல ஒட்டவன் நுழைஞ்சாலும் கூட நுழைஞ்சிரும், ஆனா ஐஸ்வர்யவான் பரலோகம் போவது முடியாத காரியம் அப்படின்ட்டு. இது இதுக்காக சொல்லப்படலை. ஏன்னா நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஸோ இது நீங்க வெறுமையா பரலோகத்துக்கு மட்டும் இயேசுவை தேடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு மத ரீதியான அணுகுமுறையா தான் நிச்சயமா இருக்க முடியும். நம்மளை நம்ம மனிதனுடைய முயற்சியினாலையும் நம்முடைய சுய நீதியினாலையும் தேவனுக்கு முன்பாக நம்மளை நீதிமான்கள்னு காட்டிக் கொள்றது அது நிஜமா ஒரு மத ரீதியான ஒரு சுவிசேஷமா மட்டும்தான் அது இருக்க முடியும். ஸோ இயேசு அப்போ வேற எதற்கு அவர் வழி அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. முதல்ல இருந்து ஒரு 10 வசனங்களை மட்டும் படிங்க. இது மட்டும் கொஞ்சம் இருந்தா எடுத்தவங்க யாராவது படிங்க. 14 1 முதல் 10. சாரி சிஸ்டர், யோவான் 14 மன்னிக்கவும். யோவான் 14 1 முதல் 10 14. யோவான் படிங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் மூலமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஸோ இந்த யோவான் 14 முதல் 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 4 அதிகாரங்களையும் உங்களால் முடிஞ்சா எப்படிக்கலன்னா நாளைக்கு கூட தொடர்ச்சியா ஒரு முறை நீங்க வாசித்து பாருங்க. ஸோ இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல பிதாவை பற்றி, பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற உறவை பற்றியும் ஸோ ரொம்ப அருமையா அந்த சுவிசேஷம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல மறுபடி திருப்பி வேற ஒரு கோணத்துல அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இயேசு பிதாவினிடத்துல இருந்தார்னா நாமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் இயேசுவிலும் பிதாவிலும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த பரலோகத்தை நான் சொல்ற மாதிரி பரலோகத்துக்கு போவதற்காக மட்டும் இல்லாமல் நாம பிதாவை தெரிந்து கொள்ளவும் பிதாவினிடத்தை சேருவதற்காகவும் இயேசு வழியாக இருக்கிறார். படித்த மாதிரி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ முதல் மனுஷனாக இருந்த ஆதாம் அவன் ஜீவனை தெரிந்து கொள்ளாம போனான். அவன் ஒருவேளை ஜீவனை தெரிந்து கொண்டிருந்தான் அப்படின்னா நிச்சயமா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவன் சரீர பிரகாரமா 900 வருஷம் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை மீறினது நிமித்தமாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசித்தது நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறான். ஸோ அதனாலதான் அவங்க 2 பேரையுமே மறுபடியும் அவங்க அந்த ஜீவ விருட்சத்துடைய கனியை புசிக்க கூடாதனால அவங்கள தேவன் வெளியில் அனுப்பிடுறாரு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ ஆண்டவர் சொல்றாரு,
நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஸோ ஜீவனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய விதமே வேற மாதிரி மாறும். ஸோ நமக்கு முன்னால் இருக்கிற எந்த பிரச்சனைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டியது இருக்காது. இருக்கிற கடன் பிரச்சனைகளை பற்றியோ இல்லை வியாதியை பற்றியோ இல்லை நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் வேறு விதமான பிரச்சனைகளை பற்றியோ எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மையும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார், தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். ஸோ இதில் மறுபடியும் 2 பேருமே கேட்குறாங்க. தோமாவும் கேட்குறாரு, நீங்கள் ஆண்டவரே நீ போகிற இடத்தை நான் அறிவோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் பேசி சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படிங்கிறார். ஸோ பிதாவை அடைவதற்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஸோ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தாலே பிதாவை நம்ம பார்த்த மாதிரி தான், அவரை கண்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பிலிப்பு கேட்ட கேள்விக்கும் இயேசு பதில் சொல்றாரு, இவ்வளவு நான் உங்களோட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். ஸோ பிதாவை அப்படி இருக்கும்போது நீ எப்படி பிதாவை எங்களுக்கு காண்பின்னு நீ சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. ஸோ தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது அவரோடு பிதாவாகிய தேவனோடு நாம் ஒரு நல்ல உறவில் இருக்கும்படியாக, நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்படியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறங்கிற எல்லாருமே அவரை நம்புகிறாங்க, அவர் எனக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பிதாவினிடத்தில் ஒரு நல்ல உறவோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதான் வேத நகரில் ரொம்ப திட்டம் தெளிவாக சொல்லுது. ஸோ அவர்கள் எப்படி 3 பேரும் திரியேக தேவன் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்க ஒன்றா இருக்கிறாங்களோ, ஸோ இது இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்போது நாமும் அவர்களோடு ஒன்றாய் இருப்போம். இதுதான் தேவனுடைய பரிபூர்ண திட்டமாக இருக்கிறது. எபேசியர் 2:22 கொடுங்க. ஓகே, விட்டுருங்க. ஆக்சுவலி நமக்காக தேவன் பரலோகத்தில் எதையும் கட்டப்பட்டு இருக்கல. 1 பேதுரு படிங்க, 1 பேதுரு 2:4-5 வருஷம் படிங்க. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வருஷம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆக்சுவலி நமக்காக ஒரு தேவன் ஒரு பரலோகத்தில் நமக்காக விஷயங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. நிஜமா நம்மளை தான் தேவன் கட்ட வேணும்னு நினைக்கிறாரு. நாம தான் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. ஸோ நம்மளை அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய திட்டமாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. நான் வேதம் சொல்கிறதுல நான் எதையுமே மறக்கலை. நிஜமாக நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்திருக்கிறாரு. நம்முடைய சரித்திரத்தை மீட்டு நம்மளை ஐஸ்வர்யங்களாக நம்ம ஆற்றும்படிக்கு அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் தரித்திரார் தொங்கினார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. நம்ம இந்த பூமியில அவருடைய தெய்வீக சுகத்தோடு வாழும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அதுவும் ரொம்ப எவ்வளவு உண்மையோ அதே போல தேவனோடு நாம் ஒரு ஐக்கியம் கொள்ளும்படி, அவரோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்படி இந்த பூமியில பரலோகம் போனதுக்கு அப்புறம் இல்லை, ஸோ இந்த பூமியில நாம தேவனோடு திரியேக தேவனோடு நாம அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிறதான் வேத வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லுது.
அடுத்து எபேசியர் 1:3 படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு எழுதி சொல்லுது. தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி அப்படின்னு 4வது வசனம் சொல்லுது. ஸோ உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது. அதற்கு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னால அவன் பாவத்தில் விழுந்து போவதற்கு முன்பாகவே நம்மை மீட்டு எடுக்கணுங்கிறதும், நம்மோடு அவர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதும், நம்மோடு அவர் நல்ல உறவுல இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கிறிஸ்துவுக்குள் நம்ம அவர் தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஸோ பிரியமானவருக்குள் நமக்கு தந்து அருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் கொடுத்திருக்கிறார். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். அவருடைய பிள்ளையா நம்ம ஆகும்படி தேவன் நம்மளை முன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றும்படியாக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்துல மட்டும்தான் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்குள் உண்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இதுல எபேசியர்ல பாத்தீங்கன்னா மற்றபடி 12 வரைக்குமே வேற அவருடைய ரத்தம் மீட்பு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படாது. அவருடைய கிருபையினால நம்மை அவருடைய பிள்ளையா மாற்ற முடியாத அவருடைய புத்திரனாக, ஏன்னா அவருடைய முதல் புத்திரராக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்ற முடியாத தேவன் அதை செய்திருக்காரு சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் வசனத்தில் படிக்கிற அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்றும் நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவருடைய தயவுள்ள சித்தம் இது ரகசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய புத்திரனாக, அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. 12வது வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்துகிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லுது. கொலோசியர் 2:9 படிக்கலாம். ஏன்னா ஒரு தேவன் ஒரு பூரணரா இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழும்போது ஒரு பரிபூர்ணராக வாழ்ந்தார். ஏன்னா அவருக்குள்ள எந்த பாவமும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்திகிறிஸ்து சொல்றது எல்லாம் என்ன அப்படின்னா, அந்திகிறிஸ்துனுடைய ஆவி சொல்றது எல்லாம் அப்படின்னா, மாம்ச சரீரம் அதை வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க வெறுக்கிற மாதிரி தான் அதை பேசுவாங்க. ஏன்னா நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது, இந்த சரீரத்தை வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த பூமியோட அந்த சரீரம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பூமியில மறித்து மறுபடியும் அவர் உயிர் தெழுந்த பின்பு அவருடைய சரீரம் மகிமையாக, அவருக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டது. அவர் இந்த பூமியில எந்த சரீரத்தோடு வாழ்ந்தாரோ அதே சரீரத்தோடு அவர் பிதாவிடத்துல போய் அவருடைய வலது பார்சத்தில் இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ இதன் மூலமா நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, ஸோ நம்மளுடைய சரீரத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல போய் அவர் அவருடைய வலது பார்சத்தில் இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சரீரத்தை தேவன் வெறுக்கலை. ஸோ இந்த சரீரம் இந்த சரீரத்தோடு அவரோடு நாம் உறவு கொள்ள முடியும். பிதாவாகிய திரியேக தேவனோடு நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் இருக்கும்போது நம்மளாலும்
இந்த பூமியில திரியேக தேவனோடு ஒரு உறவுல இருக்க முடியும், அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும், அவரோடு களி கூற முடியும் அப்படிங்கிறதான் அது சொல்லப்பட்டிருக்குது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரோ, எல்லா அதிகாரங்களுக்கும் அவர் மேலானவராக இருக்கிறாரோ, அதுபோல நாமும் பரிபூர்ணம் உள்ளவர்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நாமும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதே கொலைசேரில் 19 படி 1:19. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. இல்லை சிஸ்டர், ஆக்சுவலி கொலைசேர் 1:19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்குது, அவர் வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அவர் சபையாகி சரீரத்துக்கு தலையானவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவர் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே படிங்க. பேரான குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ அவருடைய ஒரே பேரான குமாரனாகி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஸோ அவங்க கெட்டு போகாமல் அவங்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நம் தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் ஒசிப்பு சொன்ன மாதிரியே அவர் நம் மீது வைத்திருந்த அன்பு அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினது. இந்த இடத்துலையும் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது பிதாவோடு இருக்கிற உறவு, பிதா கூட இருக்கிற ஐக்கியத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 5:11-12 படிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதை அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதாம் என்பது அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவரை உடைய நமக்கு ஜீவன் இருக்கிறது. யாரெல்லாம் தேவனை அனுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த வசனம் சொல்லுது. ஸோ நமக்கு நித்திய ஜீவனை தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தது நிமித்தம், அவர் நமக்கு தந்தது நிமித்தமாக அந்த ஜீவன் அவருடைய குமாரனத்திலே இருக்கிறது. ஸோ அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அந்த ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது. ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட இதனுடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியான வாக்கியத்தை கொடுத்ததற்காக ப்ரே பண்ணி முடிச்சிடுறேன். நன்றி தகப்பனே, நல்ல ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக நீங்கள் அத்தனை நல்ல தேவனாக இருக்கிறீங்க. சர்வத்தையும் உடைய வல்லமுள்ள வார்த்தையினால் நீங்கள் தாங்குகிறவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மறுபடியும் பார்த்தது மாதிரி நாங்கள் உம்மோடு ஐக்கியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறவராக இருக்கிறீங்க. உண்மையிலே நாங்கள் கலிகூர்ந்து மகிழணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு அப்புறம் உங்களோடு நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறது ஒரு காரியமாக இருந்தால் கூட இந்த பூமியிலே உங்களோடு நாங்கள் ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். உங்களோட ஐக்கியத்தில் எங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய வேத வசனங்கள் மூலமாக இன்னைக்கு நிறைய இடங்களில் பேசுனீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அவரிடத்துல அந்த ஜீவன் இருக்கிறதுனால எங்களிடத்துல அந்த ஜீவன் இருக்கிறதுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். நித்திய ஜீவன் என்பதை பிதாவாகிய தேவனே அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம். வேத வசனங்கள் மூலமாக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். சகல துதிக்க நம்ம எல்லாத்தையும் ஒரு செலுத்துகிறோம். அருமை ரட்சகரின் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.